சண்டே வந்து அண்ணா அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம். அண்ணியோட சிஸ்டருக்கு வந்து குழந்த பிறந்துருந்துச்சு. அது வந்து பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்துட்டு வரலான்ட்டு நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் குட்டி தம்பி 3 பேரும் போயிருந்தோம். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டான செடிகள் வச்சுருந்தாங்க. அது கூட மணி பிளான்ட்டு, அப்புறம் செம்பருத்தி பூவில் வந்து டார்க் பிங்க்கில் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் லைட் பிங்க் ஒன்று இருக்குது, அங்கே டார்க் பிங்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் லோ மெயின்டெனன்ஸ் தான் இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப அதிகமாக மெயின்டைன் பண்ண தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி தென்னை மரத்துக்கடியால் பதியம் போட்டாச்சு. அது வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தென்னை மரத்துக்கடியால் பதியம் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோட ஃபேமிலியே தானாமா, ஆனால் வேறு மாதிரி. இது வந்து பெருசாகி பூ பூக்கும், அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் இதானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு ஃப்ளாரன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி குச்சி பதியம் போடுறதுக்காக பேக்கெட்டில் மண் போட்டு வச்சுருந்தேன். மண் போடலான்ட்டு எடுக்க போகையில் நம்ம குட்டி தம்பி நானும் வந்து மண் போடுவேன்னு சொல்லிவிட்டு பேக்கெட்டை பிடிச்சிட்டு இருந்தார். மண் நிரப்பி கொடுத்ததுமே கொண்டு போய் அவர் தான் நானே தான் வைப்பேன் மம்மிமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் முன்னாடி வச்சார். வச்சதுக்கப்புறம் சரி அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈரமானால் தான் வந்து பதியம் போட முடியும்னு சொல்லிவிட்டு அதில் தண்ணியும் ஊற்றி நிரப்பியாச்சு. தண்ணி பிடிக்க போகையில் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் வந்து எப்போவுமே நம்ம வீட்டுக்கு ரெகுலர் கஸ்டமர்னு பார்த்துக்கோங்களேன். ரெகுலராக வந்துகிட்டே இருப்பார். வந்து மேலே ஒரு நடனம் போட்டிருப்பார். அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி செம்பருத்தி குச்சிக்கு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் வந்து பதியம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பதியம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதை மேலே கீழே எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பதியம் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல தளவு வந்ததுமே உங்களுக்கு வந்து அது ஒரு விலாகாக போடுறேன். இது வந்து டார்க் பிங்க்கு, நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன். பதியம்